அவரகம் தூய்மை பணியாளர்கள் 13 நாட்கள் போராட்டங்கள் நடத்தி நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை ஒட்டி இப்போது ட்விட்டர் பதிவில் நாளும் நம் நகரங்கள் இயங்க நள்ளிரவு முதல் புயல் மழை வெள்ளம் என எந்நேரமும் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்புகளை மரியாதையை நமது அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 4 ஆண்டுகளில் அவர்களுக்காக நாம் நிறைவேற்றியுள்ள பல திட்டங்களோடு அவர்களின் மற்ற நியாயமான கோரிக்கைகளும் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்றும் இது என்றும் தூய்மை பணியாளர்களுக்கான எளியோரின் அரசு என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு மற்றும் அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகள், மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் செய்த பல்வேறு அறிவிப்புகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புகளில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, குழந்தைகளுக்கான உயர்கல்வி ஊக்கத்தொகை, குடும்பத்தினருக்கு சுயதொழில் உதவி மற்றும் அவர்களது நல்வாழ்வுக்கு 10 லட்சம் ரூபாய் காப்பீடு மற்றும் 30,000 வீடுகள், பணியின் போது இறக்க நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளை அளிப்பதற்கு தனித்திட்டம் என பல்வேறு புதிய நலத்திட்டங்களையும் நாங்கள் செய்கிறோம் என்றும் இந்த அரசு என்றும் உங்களுக்காக நிற்கும் எளியோரின் அரசு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று விடுத்துள்ள அறிவிப்பில் தூய்மை பணியாளர்களின் நலன் காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என்ற உறுதியை அந்த ட்விட்டர் பதிவின் மூலமாக அறிக்கையாக வெளியிட்டு தெரிவித்திருக்கிறார். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.